பொது காலம் 11ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி எங்களுக்கு வலுவூட்டுகின்ற ஒரு நற்செய்தியாக, கடவுளினுடைய ஆழம் நிறைந்த செய்தியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் இருவருக்கு நீங்கள் ஏற்புடையவராக மாற முடியாது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மட்டுமே வாழ வேண்டும் என்பது கிறிஸ்தவ புண்ணியங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் நாங்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நாங்கள் ஆதாயமாக்கி கொண்டு வாழ அழைப்பு பெற்றவர்கள், கிறிஸ்துவை நாங்கள் ஆடையாக அணிந்திருப்பவர்கள், கிறிஸ்துவின் புண்ணியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களோடு நாங்கள் பகிர வேண்டும் என்ற அழைப்பையும் அந்த உண்மையையும் அறிந்த மக்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி அவருடைய புண்ணியங்களை எங்களுடைய வாழ்வாக்கி நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை மட்டுமே பிரதிபலிப்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். நாங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் பல உலக காரியங்களுக்குள்ளே நாங்கள் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் தருகின்ற இன்பங்களுக்கு பின்னாலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் தருகின்ற சுகபோகங்களுக்குள்ளே எங்களையும் நாங்கள் அடிமைப்படுத்தியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடைய போர் வீரர்கள் என்கின்ற அந்த உண்மையை பல தடவைகளிலே நாங்கள் மறந்த மனிதர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உலகப்போக்கான சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் வாழுகிற பொழுது பல தடவைகளிலே எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய பாவ நிலைகளையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் எதிராக நாங்கள் எவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிறோம் என்பதையும் நினைத்து நாங்கள் மனம் வருந்தியும் இருக்கிறோம். இவ்வாறான நிலைமைகளிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சீர்தூக்கி பார்த்தால், கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் மீண்டும் மீண்டுமாக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். கடவுள் எங்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் எங்கள் மீது கவலை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பலவீனங்கள், நாங்கள் இந்த உலகத்திலே உலகப்போக்கான சிந்தனைகளோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் கடவுள் பாதையிலே, கடவுளுடைய அந்த பாதையிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், கடவுள் எங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: நீங்கள் என்னுடைய மக்கள், நீங்கள் எனக்குரியவற்றை சிந்தியுங்கள் என்று சொல்லி கடவுள் நாளாந்தம் எங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம், மார்த்தா மரியாவினுடைய அந்த கதையிலே நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, மரியா மார்த்தாவினுடைய சகோதரி. அங்கே ஆண்டவர் இயேசு மார்த்தா மரியாவினுடைய இல்லத்திற்கு சென்ற வேளையிலே மார்த்தா பரபரப்பாகி பற்பல பணிகள் புரிவதிலே அவள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியா ஆண்டவருடைய பாதம் அருகில் இருந்து ஆண்டவருடைய குரலை கேட்டவளாக அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை செவிமடுத்து கொண்டே இருக்கின்றாள். ஆண்டவருக்குரியவற்றை அவள் தேடுகின்ற பெண்ணாக அங்கே இறை வார்த்தையிலே கொடுக்கப்படுகிறாள். பிரியமான சகோதரர்கள், ஆனால் மார்த்தா ஆண்டவரை அன்பு செய்கிறாள், அது உண்மையான ஒன்றுதான். ஆனாலும் அவள் பல பணிகளிலே ஈடுபடுகிறாள். ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம், ஆண்டவருக்கு எவ்வாறான உணவு வகைகளை செய்து கொடுக்கலாம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அவள் அங்கே ஈடுபடுகிறாள். ஆனால் பிரியமானவர்களே, எது தேவையோ அதை மரியாள் தேர்ந்து கொண்டாள். அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொல்லி இறைவார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எவற்றை நாட வேண்டும், எவற்றிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது. ஆண்டவருடைய நெறிமுறைகள் மிகவும் மிகவும் முக்கியமானவை. ஆண்டவர் பேசுகின்ற ஒவ்வொரு குரலும் எங்களுடைய வாழ்வை மீட்டெடுக்கின்ற குரலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இவ்வாறான
அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்விலே அமைகின்ற பொழுது நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும். மிகவும் முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை நம்பி நாங்கள் வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல துன்பங்களையும் துயரங்களையும் சவால்களையும் கொண்ட வாழ்க்கை முறைதான். ஆனாலும் இந்த சவால்களோடும் துன்பங்களோடும் நாங்கள் கிறிஸ்துவை நம்பி வாழுகிற பொழுது, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு அனைத்தையும் குப்பையென கருதி வாழுகிற பொழுதுதான் அங்கே நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ புண்ணியத்திலே மட்டும் வாழுகின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்க முடியும். பிரியமான சகோதரர்களே, ஆகவே நாங்கள் கடவுள் மீது நிறைந்த நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம். கடவுளின் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். ஏனென்றால் கடவுள் எங்கள் மீது கவலை கொண்டவராக இருக்கிறார். எங்களுடைய பாவ நிலைகளை பற்றி அவர் கவலை கொள்ளுகிறார். எங்களுடைய பலவீனங்களை பற்றி அவர் கவலை கொள்ளுகிறார். நாங்கள் அவரை விட்டு தூரமாக செல்லுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலை கொள்ளுகிறார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் மனம் திரும்பியவர்களாக கடவுளிடம் வர வேண்டும், அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். நான் கடவுளுக்கும் எனக்கும் எதிராக செயல்படுகிறேன் என்கின்ற அந்த நினைவை, உணர்வை நான் கொண்டு அவரை நோக்கி நாங்கள் ஓடுகிற பொழுதுதான் நிச்சயமாக கடவுளுடைய இரக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான சகோதரர்களே, கடவுளின் அன்பு ஆழம் அகலம் காணாத அன்பு. அவருடைய அன்பிலே நாங்கள் வாழுகிறோம். அவருடைய இரக்கத்தாலே நாங்கள் மீட்படைந்தோம். அந்த மீட்பிற்கு பாத்திரவான்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கடவுள் சிறந்தவராக இருக்கிறார். கடவுள் எங்கள் பால் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். அந்த அன்பிலே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழவும், சிறப்பான முறையிலே அவருடைய நெறிமுறைகளை எங்களுடைய வாழ்விலே ஏற்று அந்த நெறிமுறைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற பகிர்தலின் கிறிஸ்தவர்களாக, அன்பின் கிறிஸ்தவர்களாக நாங்கள் உருமாறுவோம். நம்பிக்கை நிறைந்த சொற்களை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நம்பிக்கை தரும் இறை வார்த்தையை நாங்கள் அன்பின் வார்த்தையாக கொண்டு, அது ஆண்டவரின் இறை கொடையாக கொண்டு அதை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். இவ்வாறான நம்பிக்கை நிறைந்த, அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த இந்த செயல்களிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளின் அன்பையும் அவருடைய பிள்ளைகளாகும் தகுதியையும் நாங்கள் பெறுவோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு அவரின் அன்பில் நிலைத்திருப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.